திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் கோமாளித்தனமாக செயல்படும் திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நெல்மணிகளை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நான் நேரில் ஆய்வு செய்த பின்னர் நெல் கொள்முதல் குறித்து அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி பேட்டி அளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாதவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பது துரதிர்ஷ்டம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்துட்டு இருக்குது. இதுல முக்கியமா இந்த டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த டெல்டா பகுதியில விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய போதிய அளவுக்கு திமுக நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும், கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை மழையில நினைத்து வீணாவதை சுட்டிக்காட்டி அறிக்கைகள் வாயிலாகவும் சட்டமன்றத்திலையும் பலமுறை கவன தீர்மானம் எழுப்பிய பிறகும் அது கண்டிக்கல அப்படின்னு சொல்லி அதிமுகவோட பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது இந்த திமுக அரசுல ஏற்கனவே பல்வேறு தடவை இந்த மாதிரி விவசாயிகள் கோரிக்கை வச்சதாகவும், ஆனா எதையுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில தற்போது ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசோட உள்ள முதல்வர் அப்படிங்கிறவர் அந்த தன்மேல் குற்றச்சாட்டுகள் வந்ததாகவும், விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி அளிக்கிற அதே நேரத்துல விவசாயத்துறை அமைச்சரும் 16,000 ஹெக்டர்ல பயிரிடப்பட்டிருந்த நெல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு கூறுறாரு. இவ்வளவு நாள் இந்த திமுக அரசு, அதாவது 150 அலுவலர்களுக்கு மேல தற்போது டெல்டா பகுதிக்கு ஆய்வு செய்ய அனுப்பி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது, களத்துல உள்ள பிரச்சனை என்ன என்பது கூட தெரியாத அளவுக்கு தான் தமிழகத்தோட முதல்வர் இருக்கிறாரு. இது தமிழகத்தோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் இருந்த போது எதற்கெடுத்தாலும் குறை சொல்லும் ஒரு சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதே மாதிரி திமுக அரசோட முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் கூட்டம் மட்டும் இங்க மௌனமா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில நாட்டு நடும் அளவிற்கு முளைத்த நெல்மணிகள் தற்போது சிறிதாகவே முளைத்துள்ளன அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது திமுக தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம நெல் சிறிதளவு முளைத்தால் என்ன, நாட்டு நடும் அளவுக்கு முளைத்தால் என்ன, நெல் முளைத்து விட்டாலே அது வீண் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில ஒரு நாளைக்கு 600 முதல் 700 மூட்டைகள் கொள்முதல் செஞ்சோம், ஆனா 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளாங்க. அதாவது அதிமுக ஆட்சியில இந்த அளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதிமுக ஆட்சியில நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது. அதிமுக அரசில் 1000 மூட்டைகளாக உயர்த்தி கொள்முதல் செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு கொள்முதல் செய்வது 800 மூட்டையாக குறைத்தது இந்த அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. எடுத்த உடனே நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது, முதலில் டோக்கன் பெற வேண்டும். அதாவது நெல்லை அந்த காய வைக்கிற விவசாயிகள் என்னென்ன மாதிரி சிரமம்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறதுல எடுத்த உடனே நெல்லை கொள்முதல் செய்ய முடியாதுன்னு முதலில் டோக்கன் பெற வேண்டும், நெல்மணிகளை தூற்ற வேண்டும், எடை போட வேண்டும், அதன் பிறகுதான் கொள்முதல் பணிகளை முடிக்க முடியும். இதற்கேற்ப அளவு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் இயந்திரங்கள் வேண்டும், ஈரப்பதம் குப்பை எல்லாம் பார்க்காம தனியார் நெல் கொள்முதல் செல்வார்கள் விவசாயத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி தெரிவிச்சதோட எல்லாமே இந்த அரசுக்கு சாகுபடிக்கு எவ்வளவு பரப்பு செய்யப்பட்டது என்று முன்கூட்டியே தெரியும். ஆனா நெல் விளைச்சல் என்பதும் தெரியும். டெல்டா பகுதியில தனியார் பெரும்பாலும் கொள்முதல் செய்வதில்லை அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும். இன்னும் குறுவை கொள்முதல் காலம் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்பதும் ஆண்டுதோறும் மத்திய அரசு வலியுறுத்தி 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை தளர்வு செய்து வாங்க முன்னனுமதி பெற வேண்டும்ங்கிறது இந்த அரசுக்கு தெரியும். ஆனா இது எதையுமே கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோட இல்லாம இந்த ஆண்டு அனுமதி பெற்றதால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, அதாவது இப்படியெல்லாம் நாங்க அதிமுக தரப்புல பண்ணதுனால தான் நாங்களால கொள்முதல் செய்ய முடிஞ்சது அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு அவர் அதிமுக மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கைவிக்கிறதை விட்டுட்டு முதல்ல அதை இந்த டெல்டா பாசனம் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நெற்பயிர்கள் மற்றும் அண்மையில் நடவு செய்த நெற்பயிர்கள் கனமழையில மூழ்கி சேதமடைந்துள்ள நிலையில நேரில் கணக்கிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது தெரிவிச்சிருக்கிறார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.